ஆன்மீக என்பர்களே வணக்கம். மனித வாழ்க்கையில விருப்பு வெறுப்பு எங்கிருந்து வருது? உள்ள இருந்த வெளில இருந்த இதை நாம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? இந்த விருப்பம் வெறுப்பும் உள்ள இருந்தா வருது, வெளியிலிருந்து இல்லை. இதற்கு என்ன காரணம்னு என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்குமா? இந்த உடல், இதன் உள்ளே ஒரு இருப்பு இருக்கு. இந்த இருப்பு உயிர் என்கின்ற தத்துவத்துல ஒரு மிகப்பெரிய காந்த களமா இருக்கு. மின்கல பெட்டியில எப்படி ஆற்றல் குறையும் போது மின்சக்தி இழக்கப்படுதோ, அதுபோல இந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிரின் திணிவு குறையும் போது அங்கேதான் வெறுப்பும், இந்த உயிரின் திணிவு அதிகப்படுத்தும் போது அங்கே பெரும் மகிழ்வும், அதாவது விருப்பம் ஏற்படுகிறது. இந்த ஆற்றலை சமநிலையிலே வைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்த ஞான பெருமக்கள் பலவித வழியிலே முயன்று இதற்கான ஒரு வழிதான் தியானம் என்கின்ற நிலையை கண்டுபிடித்தார்கள். இந்த தியானம் செய்யும் போது என்ன நடக்கிறது என்றால், ஒருவித பெரும் மகிழ்வு ஏற்படுகிறது. இதற்கு மூலம் எரியும் நெருப்பு. இந்த நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல. இந்த நெருப்பு உள்ளே எரியும் போது நம்மை எரிக்காது, மாறாக நம்மை சுத்தப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது ஆற்றல் களத்தை மேம்படுத்துகிறது. இந்த ஆற்றல் களம் இந்த சுத்த நெருப்பினால மிகைப்படுத்தும் போது ஆற்றல் களம் இருப்பு நிலை, உயிர்நிலை, உயிரின் திணிவு உயர்ந்து பெருமகிழ்ச்சி என்கின்ற ஒரு ஆனந்த நிலையை உருவாக்குகிறது. இதை உணர்ந்த ஞான பெருமக்கள் இதனுடைய இந்த நெருப்பின் வண்ணம், அதாவது உள்ளே எரியும் நெருப்பின் வண்ணம், நிறம் என்பதை உணர்ந்தார்கள். என்ன என்பதை உணர்ந்தார்கள். அந்த நிறம்தான் காவி. காவி தத்துவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே கலந்து உரையாட இருக்கிறோம். இந்த காவி என்பது, இதனுடைய நிறம், இதன் கலவை மண்ணும் காற்றும். இதன் சுவை, அதையும் தேடினார்கள். அதன் சுவை துவர்ப்பு. துவர்ப்பு சுவையை உணவினை கூட்டும் போது இந்த சுத்த வெப்பநிலை உடலிலே எரிவதற்கு ஒரு காரணியாக அமைந்துவிடுகிறது. நம்மில் எத்தனை பேர் துவர்ப்பு சுவையை உண்டிருக்கிறோம்? இந்த கேள்விக்கான பதிலை உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். எனவே இதனுடைய காவியின் தன்மை, அதாவது இதனுடைய இணைப்பு மண்ணும் காற்றும்
இதனுடைய சுவை துவர்ப்பு, இதனுடைய குணம் பேரானந்தம். அதனால்தான் இந்த காவி உடையை ஞான பெருமக்கள் அணிந்தார்கள். சரி, உடை அணியும் போது எப்படி இந்த நிலை மாறும் என்ற ஒரு ஐயம் ஏற்படுவது எல்லாருக்கும் இயற்கைதானே. இதற்கு ஒன்று சொல்லுகிறேன். நமது உடல் அதாவது மண்ணும் காற்றும் நிறைந்த கலவை காவி. நமது உடல் நீர்த்தன்மை கொண்டது 70% அதிகமாக. நீரின் தன்மை என்ன? ஒரு பொருள் நீரோடு சேரும் போது அந்த தன்மையை உள்வாங்கி அந்த பொருளாகவே நெகிழ்ந்து மாறிவிடுகிறது நீர். எனவே இந்த காவி உடை அணியும் போது அந்த வண்ணத்தின் குணம் எப்படி மல்லிகை மனம் நமது நாசி வழியாக சேரும்போது இந்த உடல் உள்வாங்கி அந்த மனம் முழுவதையும் நாசி வழியாக உள்வாங்கி எப்படி அந்த மனத்தை நம்முள், அதாவது அதனுடைய மனத்தை உள்வாங்குகிறதோ அதுபோல இந்த காவி உடை அணியும் போது அதனுடைய நிறத்தை, வண்ணத்தை உள்வாங்கி அதனுடைய குணத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறது உடலில் இருக்கும் நீர்த்தன்மை. அதனால்தான் இந்த காவி உடையை தரித்தார்கள் ஞான பெருமக்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காவி என்கின்ற நெருப்பு, சுத்த நெருப்பு, தியானத்தின் வழியாக நெற்றி புருவத்திலே சுடர்விட்டு எரிகிறது. எரியும் போது நமது உடலில் இருக்கும் அழுக்கினை, அதாவது உள்ளழுக்கினை, வெளி அழுக்கினை எப்படி குளித்து களைகிறோமோ அதுபோல உள்ளழுக்கினை களைவதற்கு இந்த தியானம், தவம் என்கின்ற நிலை காவி என்கின்ற எரியும் நெருப்பின் வண்ணமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த காவி வண்ணத்தின் வழியாக, இந்த எரியும் நெருப்பின் வண்ணத்தின் வழியாக நமக்கு இந்த உடல் சுத்தப்படுத்தப்படுகிறது, ஆற்றல் பெருகுகிறது. இதை உணர்ந்துதான் இந்த காவி உடையை, காவி வண்ணம் கலந்த உடையை ஞான பெருமக்கள் கொடுத்தார்கள். உங்களுக்குள்ளும் ஒரு நெருப்பு எரிய வேண்டுமா? அதற்காக காவி உடை கொடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அந்த நிறத்தை பெறுவதற்கு தோரப்பு சுவையையும் நெற்றி புருவத்திலே அந்த காவி சுடர்விட்டு, காவி என்கின்ற நெருப்பு சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் தியானம் என்கின்ற நிலையையும் மேற்கொண்டால் நமது ஆற்றல் களம், நமது உடலிலே இருக்கக்கூடிய உயிர் திணிவை தாங்கிக் கொண்டிருக்கும் மின்கல பெட்டி என்றுமே ஆற்றல் குறையாமல் இருக்கும். எனவே காவி தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தத்துவத்தை உணர்ந்து காவி என்கின்ற இந்த எரியும் நெருப்பினை நெற்றி புருவத்திலே சுடர்விட்டு எரித்து நமது உடல் அழுக்கினை போக்கி என்றென்றும் ஆனந்தமாக, பேரானந்தமாக வாழ்வோம் என்று கூறி, இந்த காவி என்பது எரியும் நெருப்பு, இதன் குணம் பேரானந்தம், இதன் நிறம் எரியும் நெருப்பு, இதனுடைய கலவை மண்ணும் காற்றும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.